ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம த தமிழக வெற்றி கழக கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகியை அதாவது ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த பெண்ணுக்கு மண்டையில் உடைஞ்சு அதிகமாக ரத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணாங்க. இதை தெரிஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா அதாவது டிவிகே கட்சிக்காரங்களுடைய நிர்வாகிகள் உடனே இந்த நியூஸ் கேள்விப்பட்டு உடனே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை பார்த்து ஆறுதலில் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க, அது எங்கே நடந்தது, எந்த ஊரில் நடந்துச்சு, ஸோ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதாவது இப்போ பாருங்கள், அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள். இப்போ இருக்கிறேன், அந்த கட்சியில் இருக்கிறான்னு சொல்லி என்னை திமுகவில் இங்கே இருக்கிறது போட்டு அங்கே போனேன்னு சொல்லி தாக்கிட்டாங்க. அதை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த பெண் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் அணியோட ஒரு நிர்வாகி, அதாவது டிவிகே கட்சியோட மகளிர் அணியோட ஒரு நிர்வாகியாக அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது இவங்க ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கடை பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதை போய் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிவிகே கட்சியோட நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அதை போய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நடந்திருக்குது. பட் அதுக்கப்புறமா 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிஎம்கே கட்சிக்காரங்க, அதாவது அவங்க டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கிழக்கு இளைச் செயலாளர் என்னமோ சொன்னாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நீ எதுக்கு நீ க்ளீன் பண்ணுறீங்க, நீ எதுக்கு அவங்களால போயிட்டு க்ளீன் பண்ண, நான் எங்கிட்ட சொல்லியிருக்கலாமில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அப்போ பெருசாக கேர் எடுத்துக்கல. உடனே இந்த டிவிகே கட்சியிலேருந்து எல்லோரும் போனதுனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி யாரை கேட்டு நீ அவங்கள வர சொன்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா அடித்து மண்டையால் உடைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் பரபரப்பாகவே இருந்ததுன்னு சொல்லியாகணும். பட் அதாவது எம்பட கட்சியில் நீ சேர்ந்துருக்கலாமல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அடிச்சிருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு சுயநலமாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு அந்த பேரை கெடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மண்டையை உடைச்சி அந்த பெண் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிவிகே கட்சியோட கிழக்கு இணைச் செயலர் கார்த்திகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரும் கூட இருக்க நிர்வாகிகள் உடனே போய் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை போய் அந்த நலம் விசாரித்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம், இது பிரச்சனை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது, இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிவிகே கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன எப்படி ஒருத்தர் போய் அடிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாமா. அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரங்க மாற்றி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா திட்டிக்கிறதும் பேசிக்கிறதுமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் டிஎம்கே கட்சிக்காரங்க ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேலிடத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் பரவாயில்ல. பட் இப்போ ஆளுங்கட்சியே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய அடித்தா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் ஒரு பெண்மணியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மண்டையை உடைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான சட்டங்கள் எல்லாமே இருக்கிறனால தான் இவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி டிவிகே கட்சியில் இருக்கிறனால தான் என்னை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கட்சியில் நீ எங்கள் கட்சியில் ஏன் சேரல அப்படின்னு சொல்லியும் அடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதாவது நீ எதுக்கு டிவிகே கட்சியில் சேர்ந்த, நீ இருக்கிற எங்கள் கட்சியில் சேர வேண்டியதானே ஏன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதாவது இருக்கிற கட்சியில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கிது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட் இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா
அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. மகளிர் அணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முக்கிய நிர்வாகியாக வந்திருக்காங்க. ஆனால் இப்போது டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து சேரக்கு யோசிக்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் யாரையும் எத்தனை பேர் மண்டை உடைச்சாலும் என்ன பண்ணாலும் சரி அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிகே கட்சிக்காக தான் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை க்ளீன் பண்ணதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அந்த பெண்ணை வந்து மண்டையை உடைச்சி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரத்தம் வர அளவுக்கு வந்து அடித்து மண்டையை ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடூரமாக நடந்திருக்கிறீங்க. ஸோ இதை விட வேறு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஆளுங்கட்சியில் இந்த மாதிரி நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு கேவலமாக தெரியுது. ஸோ அதாவது வந்துட்டு நேத்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகாமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு டிஎம்கே கட்சியில் வந்து. பட் அது நடந்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக வந்து பேசவும் இல்லை. இதை பற்றி யாரும் வந்து கேட்கவும் இல்லை. அந்த பெண்மணி அடித்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த நியூஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க உடனே நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி யாருமே இதுக்கு முயற்சி பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு போராட்டம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பேசிட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிகே கட்சி நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியுடைய ஒரு பெண் மகளிர் அணியோட நிர்வாகி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மண்டையை உடைச்சிருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மண்டையை உடைச்சி அந்த பெண்மணி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.